தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமில் இன்றும் சிசிடிவி கேமராக்கள் இயங்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மேகநாதன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் மேகநாதன், எத்தனை நாட்களாக சிசிடிவி கேமராக்கள் இங்கு இயங்கவில்லை? ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? இதை சரி செய்வதற்கு என்ன நிலவரம் மேகநாதன்? வணக்கம். ஈரோடு பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 தொகுதி வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்கள் அனைத்தும் சித்தோடு பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரி ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டு சீல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் பார்த்தோம்னா நேற்றைய தினம் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் 2 கேமராக்கள் செயல்படாததால் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு அவை சரி செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னால் இன்று காலை சரியாக 8 மணிக்கு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் அறையின் கேமராவிலிருந்து அதாவது பூத் ஏஜென்ட்கள் மற்றும் வேட்பாளர்கள் அமர்ந்து பார்க்கும் அறைக்கு செல்லக்கூடிய அந்த சர்வரில் ஏதேனும் பிழை ஏற்பட்டு இது பழுது ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இது குறித்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு தற்போது அது குறித்தான ஆய்வுகள் நடைபெற்று அந்த பழுதினை நீக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 2வது நாளாக சித்தோடு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள அந்த சிசிடிவி கேமராவில் ஏற்பட்டுள்ள பழுது காரணமாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நன்றி மேகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.